மக்களே 4 ஜாக்கெட்டு இருக்குது, தைக்க போகிறேன். ஜாக்கெட்டே சுத்தமாக இல்லை, 1 வருஷம் ஆகுது. நான் 6 ஜாக்கெட்டு எடுத்து அதோட இப்போ தான் வந்து 4 ஜாக்கெட்டு. அப்போ கூட 2 தான் எடுத்தேன். என்னுடைய புடவைக்கு மேட்சாக கிடைக்கல அந்த கடையில், அதனால் 2 தான் எடுத்தேன். மீதி 2 வந்து என்னுடைய தங்கச்சி கொடுத்தாங்க, இந்த கலரும் இந்த கலரும். இது 4 தான் இப்போ தைக்க போகிறேன். எங்கள் மாமா என்னமோ சொல்ல போகிறாரு. என்ன சொல்லு. ஏற்கனவே எடுத்து கொடுத்த ஜாக்கெட்டை காணோம், எல்லாத்தையும் தூக்கி கடை வச்சு இப்போ வந்து புதுசாக திருப்பி வாங்கின்னு வாங்கிடுறேன். எத்தனை வருஷம் இருக்கும் நீ ஜாக்கெட் எடுத்துக்கிட்டு? அது தைக்காமலே தூக்கி கடை வச்சேன். தைக்காமலா? எப்போ அது தைக்காம யாரும் தூக்கி கிடச்சுது? நான் பைத்தியமா? நானே எடுத்து போடலவா? பைத்தியத்துக்கு தாள் கட்டி கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிறேன். அலமாரில் இருந்தது, அதை எடுத்து யாரை கட்டுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தூக்கி கடை வச்சிட்டேன். மாமா அது என்ன பாலிஸ்டர் ஜாக்கெட்டாக இருக்கும், பாலிஸ்டர்லாம் தைச்சு போட அவ்வளோ நல்லா இருக்காது. பாலிஸ்டர்லாம் செட் ஆகுது வெயில் நாளுக்கு. இந்தமாதிரி துணி தான் போடுவாங்க. இந்தமாதிரி துணி போட்டால் தான் வந்து உடம்புல வந்து நல்லா இருக்கும், உடம்பு வந்து சூடு ஏறாமல் இருக்கும். புடவை இருக்குது தான், அது உள்ள காட்டன் துணி வச்சு தைப்பாங்க தான். அது புடவைக்கு மேட்சாக எடுத்து தைச்சிக்கலாம். ஏன் அது வேறு ஏதோ புடவையில் கீச்சு ஜாக்கெட்லாம் வச்சுருந்தேன், அதெல்லாம் வேணாம் தான் தூக்கி போட்டேன். இப்போ நான் ஜாக்கெட் எடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? நான் இப்போ வேலைக்கு போகும்போது எடுத்தேன். 6 ஜாக்கெட் இல்லை, வேலைக்கு போகிறது தேவைன்னு சொல்லிட்டு எடுத்தேன். இப்போ நான் வேலைக்கு போக ஆரம்பித்து எத்தனை மாதம் ஆகுது? இப்போ நான் முன்ன வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி போயிருந்தேன். 9ஆம் மாதம் போனேன். 9ஆம் மாதம் வந்து இப்போ என்ன 10ஆம் மாதம் ஆகுதா? 11. அப்போ நான் 1 வருஷம் 2 மாதம் ஆகுது நான் ஜாக்கெட் எடுத்து. கரெக்டாக கணக்கு போட்டுட்டேன்னா அதோட 1 மாதம் 2 மாதம் கழிச்சு, சாரி 1 வருஷம் 2 மாதம் கழிச்சு அதோட இப்போ 2 ஜாக்கெட் எடுத்துக்கிறேன். பெண்கள்லாம் எத்தனை மாதத்துக்கு ஒரு புடவை, எத்தனை என்னது மாதம் புடவை எடுக்கிறாங்க, மாதம் ஜாக்கெட் எடுக்கிறாங்க, பாவாடை எடுக்கிறாங்க. நான் வந்து வருஷத்துக்கு 2 ஜாக்கெட் எடுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி ஒன்றால் மட்டும் இந்தமாரிலாம் வருஷத்துக்கு ஒரு ஜாக்கெட்டு, வருஷத்துக்கு 2 புடவை, வருஷத்துக்கு 2 ஜாக்கெட் எடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க. அதுவே இதில் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்படியே லைனிங்கு, நாடா, அப்புறம் என்னென்னமோ கொடுப்பாங்க. இதில் கல், ஜிகினா, ஜரிகைன்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் வச்சாங்கன்னு வச்சுக்க, அதனுடைய விலை என்ன தெரியுமா? ஜாக்கெட்டுக்கு விலை. இந்த ஜாக்கெட்டை தைக்கும்போது 80 ரூபா. இப்போ நம்ம தைக்கிறதுக்கு வந்து 80 ரூபா. ஆனால் நான் இன்னும் டிசைன்லாம் வைக்க ஆரம்பித்தேன்னு வச்சுக்க, உன்னால் காசு கொடுக்க முடியாது. அது ஜிகினா, ஜரிகை, அது இது நாடா, அந்த லொட்டு லொஸ்குலாம் வைக்க சொன்னோன்னு வச்சுக்க 300 400 கேட்பாங்க. அது இல்லாமல் இன்னும் அதிகமாக அதில் ஏதாவது வந்து வைக்க சொன்னோம்னா 500 கேட்பாங்க. தெரியுதா? அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் போனால் போதே நம்மளாம் என்ன பண்ண போகிறோம்? நம்மளாம் அழகுபடுத்தி என்ன பண்ண போகிறோம்? இனிமேல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அப்படி தானே? பற்றியா? ஆமான்னு தலையாட்டுறது பற்றியா? வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம அழகாக இருந்து என்ன பண்ண போகிறோம்? அதனால இந்த மாதிரி நான் சாதா ஜாக்கெட் தான். இதுக்கு முன்னாடி நான் தைச்சது கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் தைச்சிக்கிறேன். இதுக்கு முன்னாடி தைச்ச கிடையாது. இனிமேலும் நான் தைக்க போகிறதுக்கு கிடையாது. அதனால் நான் வந்து சிம்பிளாக தான் இருப்பேன். ஆடம்பரம் எனக்கு பிடிக்காது. சரியா?